சாரி, இது ஒரு அர்ஜென்ட் அழைப்பு ப்ரெஸ் மீட்டுக்காக. ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை சர்டன் திங்ஸ். அதுக்காக தான் இமீடியட்லி பாதி நண்பர்களுக்கு சொல்ல முடியல. பாதி பேர் வந்துட்டு இருக்காங்க, மழைனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. வந்து உங்களை எல்லாரையும் கூப்பிட்டது காரணம் வந்து வேறு அட்ரஸிங் அன் இஷ்யூ. இட் இஸ் ரிலேட்டட் டு பைரசி. இது வந்து என் படம் ரிலீஸு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இல்லை. இது நான் பேச பேச உங்களுக்கு தெரியும் எதுக்கு இவ்வளோ இம்மீடியட்டாக வைக்க வேண்டிய சூழ்நிலை. இது வந்து என்னென்னா, பிவிஆர்ன்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம், பிவிஆர் சினிமாஸ். பிவிஆர் சினிமாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள், இன்ஃபேக்ட் ஆர்யாவோட படங்களே ஒரு 3 படங்கள் வந்து ஒரே மாலில் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டது பைரசி. அது வந்து பெங்களூர் ஓரியன் மால், அதான் பெங்களூர் ஓரியன் மாலில் பிஎஸ்ஓபி என்ற படம் போன வருஷம். அதுக்கப்புறம் என்ஜி எடுப்பலகா தமிழ் வெர்ஷன் அண்ட் தெலுங்கு வெர்ஷன் ஒரே இடத்துல எடுக்கப்பட்டுச்சு. அதுவும் அந்த 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 தியேட்டரில் வந்து கிட்டத்தட்ட 5 படங்கள் வந்து பைரேட்டட் வெர்ஷன் எடுக்கப்பட்டது. இது எப்படி எடுக்கப்பட்டதுன்றது ரூமர் இல்லை. இது வந்து கியூப்பில் வந்து ஒரு எதாவது எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி சொன்னது தான். 54,000 ரூபாய் கொடுத்தோன்னா ஒரு அனாலிசிஸ், அதாவது அந்த திருட்டு டிவிடி, அந்த டிவிடி அவங்க கையில் கொடுத்துட்டோன்னா ஒரு 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அது எந்த ஸ்க்ரீனில் எந்த நேரத்தில் எக்ஸாக்ட் டைமிங்கோடு சேர்த்து அவங்க அனாலிசிஸ் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இது வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை. இது காலகாலமாக இருக்குது. ஒரு 2 இயர்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். அந்த தொகையை கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து 2 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சு தே வில் கிவ் த அனாலிசிஸ் ரிப்போர்ட். இந்த தியேட்டரில் தான் எடுக்கப்பட்டது. பேஸ்ட் ஆன் தட் தான் நாங்கள் வந்து திரையரங்குகள் தான் இந்த மதர் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கேபிள் டிவியில் வர்றது, திருட்டு விசிடி ரோடாக விற்கிறது, அப்புறம் பஸ்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது ஆன்லைன் உட்பட எல்லாமே செகண்டரி. பட் ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது இது ஒரு விஷயம் எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது. நான் ஒரு தயாரிப்பாளராக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயம் வந்து கையில் சிக்கும்போது ஓகே, இது ஒரு பிரேக் த்ரூ மாதிரி இருக்கே, இது ஏன் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம். இது வந்து ஒரு வேளை சில நேரத்தில் அந்த தியேட்டர் அத்தாரிட்டிஸ் தெரியாமலே நடக்கும். ஆப்ரேட்டர் வந்து காசு வாங்கிட்டோ இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஒய் நாட் வி அட்ரஸ் இட்? தியேட்டர் ஓனர்ஸ் வந்து ஒய் நாட் வி ஜஸ்ட் டெல் தெம் தட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஒரு அப்படின்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இட் கேம் டு அ கன்க்ளூஷன். 24 திரைப்படம் வந்து பிரதர் ஞானவேலோட படம், ராஜாவோட படம், சூர்யா நடித்தது வந்து எந்த தியேட்டரு? ஓரியன் மால். அதே ஓரியன் மாலில் அதே பிவிஆரில் எடுக்கப்பட்டது. திரைப்படமும் பெங்களூரில் ஒரு அதே ஓரியன் மால். ஸோ அது வந்து ஒரு ஹை, அதாவது ரேடாரில் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மால் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ பிவிஆர் ஏன் வந்து அவங்கள தண்டிக்கக்கூடாது? ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கல்பிரிட் மாதிரி தான், கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்பிரிட். ஏன் வந்து இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் கிட்ட நாங்கள் நடிகர்கள்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ் டுடே. ஸோ நாங்கள் வந்து கேட்டோம் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வி டுக் அப் வித் த ப்ரொடியூசர் கவுன்சில். அண்ட் இன்ஃபேக்ட் தோழா படம் வந்து ஏடிஎஸ்சின்ற ஒரு திரையரங்கம் பொள்ளாச்சியில் அங்கேயும் எடுக்கப்பட்டது. அதுவும் ஆதாரபூர்வமாக நம்ம கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் வந்து வை நாட் வி டேக் அ ஸ்டெப், ஒரு கலெக்டிவ் ஸ்டெப். ஆக்டர்ஸ் கம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து லெட் அஸ் டேக் இட் ஃபார்வர்ட். இது வந்து ஒரு எங்கேயாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் ஒரு சீரியஸ்னஸ் வரும். ஒரு சீரியஸ்னஸ் வந்தால் தான் எதிரில் இருக்கிறவனும் வந்து பயப்படுவான் திருட்டு விசிடி எடுக்கிறது. ஏன்னா ஒரு பிவிஆர் மால்குள்ளே வந்து வி கேனாட் ஜஸ்ட் சும்மா என்டர் ஆகி ஒரு கேமரா வச்சுக்கிட்டு வி கேனாட் ஷூட் இட். அதுவும் உள்ளார திரையரங்குக்கு உள்ளார ஷூட் பண்ணோன்னா ஈஸியாக அந்த நடமாட்டம், அந்த சவுண்டு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ரேட்டர் கேபிள்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இது ஒரு மீட்டிங் நடந்து PVR வந்து will let us give a non-cooperation. We will not, until and unless அவங்க விளக்கம் கொடுக்குற வரைக்கும் we will not screen any of our Tamil movies in Chennai as well as Bangalore அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் தானு சாரும் செயலாளர் டி சிவா அவர்கள் அறிவிச்சாங்க. எல்லாரும் முடிவு பண்ணோம், ஆமாம் அந்த மாதிரி விஷயம் எடுத்தாதான் we can put an end somewhere அப்படின்னு ஆரம்பித்தோம். இன்னி வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. என்ன கொடுமைனா
மறுபடியும் என் படம் இப்போ நான் சொல்கிறேன், மருது திரைப்படம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து அதே பிவிஆர். எனக்கு பயமாக இருக்குது இப்போ. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அதாவது ஒரு கல்பிரிட்னு தெரிஞ்சு எந்த நடவடிக்கை எடுக்காமல், நம்ம ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நம்ம பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க பாட்டு நம்ம சொத்தை வந்து கூரை போட்டு வித்துட்டு இருக்காங்க, நம்மளும் முடிவு எடுக்கல. அப்போ இன்னொரு படம் பணைய வச்சு நம்ம காத்துன்னு இருக்கணுமா? இல்ல என்ன முடிவு ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிறோம், என்ன காரணம், ஏன் முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னி வரைக்கும் பதில் வரலங்க. ஸோ இது வந்து the mic should and the camera should focus on our president திரு தானு அவர்கள். நானும் ஓட்டு போட்டிருக்கேன் தானு சாருக்கு. அவர் ஜெயிச்சா ப்ரொடியூசர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நாங்களும் ஓட்டு போட்டோம். நாங்களும் வந்து காத்துட்டு இருக்கோம் நல்லது நடக்கணுன்ற அடிப்படையில் நாங்களும் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் டில் நோ we have not got a reply. ஸோ அதுக்காக தான் இப்போ இவ்வளோ எமர்ஜென்சியாக ஏன் இந்த மீட்டிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இப்போ குரூப்பில் வந்து காலையில் வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு காலையில் 6:30க்கு தான் வந்து படுத்தேன். ஸோ 3 o'clock வரைக்கும் ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விஷால் சார், முருகராஜ் அண்ணா வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பட் நான் தூங்கிட்டு இருந்தங்காட்டி எடுக்க முடியல. 4 o'clock எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு 5 o'clock ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ப்ரொடியூசர்ஸ் குரூப் ஒரு 10 குரூப் இருக்குது. எல்லாத்துலேயும் நியூஸ் போட்ட உடனே எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கேள்வி, ஏன் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறாங்க, ஏன் இதுன்னு. என்ன ரீசன்னா, இப்போ நான் திரைப்படம் அதே ஓரியன் மாலில் பைரசி நடந்திருக்கு. பட் எந்த மாலில் பைரசி நடந்ததுங்கிறது கூட அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு தெரியாது. 24 படத்தை வந்து அங்கே பைரசி போட்டிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் நான் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் திரைப்படம் கூட எங்கேயோ போட்டாங்கல்ல, அது கொஞ்சம் எங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா அதே மால். அவர் ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு வந்து 24ஓட பைரசிக்கு ஒருவேளை ஒரு விடிவு காலம் இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஒரு ஸ்ட்ரிக்டா இன்னைக்கு நாம பேசுற ப்ரையாரிட்டியோட அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்திருந்ததுன்னா பைரசிக்காரங்களுக்கு ஒரு பயம் கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி எனக்கு என்ன பதட்டம்னா, அன்னைக்கு கோட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, நண்பரோட படம், எல்ரட் குமார் சாரோட படம். எனக்கு என்ன ஒரு பதட்டம் இருந்துச்சுன்னா, சரி அட்லீஸ்ட் நாம ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆல்ரெடி நடந்துருச்சு, பைரசி வந்தாச்சு, தெரு டிவிடி போட்டு வித்துட்டு இருக்காங்க, கேபிள்ல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் வித்துக்கிட்டு இருக்காங்க, நெட்ல இருக்கு. சரி அட்லீஸ்ட் அவருக்கு பயன்படும் சொல்லிட்டு அன்னைக்கு காலையில அவ்வளோ அவசரமா போயிட்டு எல்லாம் மீட்டிங் எல்லாம் போட்டு பண்றோம். காலையில நூன் ஷோ படம் ரிலீஸ், மேட்னி ஷோக்கு நெட்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு அதே பதட்டம் தான் இப்போ விஷால் சாருக்கு இருக்கு. பொறுமையா எடுக்கலாம் முடிவுகள், இன்னொரு வாரம் மீட்டிங் போட்டு எடுக்கலாம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கலாம், புதுசா வர்ற கவர்மெண்ட் கிட்ட போய் பேசி எடுக்கலாம், எப்படி வேணா எடுக்கலாங்க. பட் மருதுங்கிற படம் கண்டிப்பா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் நெட்ல ஏறிடுச்சுன்னா அதோட டேமேஜ், அதுல முதலீடு பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர் ஆகட்டும், திரையரங்கு உரிமையாளர்கள் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய கதி என்ன, இதுக்கான பதட்டம் என்ன. ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு வாரம் ஆச்சு மீட்டிங் நடத்திங்க. நம்ம தேர்ஸ்டேக்குள்ள பதில் சொல்லுங்கன்னு பிவிஆர் சொல்லியிருக்கோமே ஒழிய நம்ம சைடு ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கோம். இந்த பதட்டம் இல்லை. இதுக்கு நடுவில் மனிதன் திரைப்படம் வந்து பஸ்ல ஓடிச்சுங்கிறது அவருக்கு என்ன இருக்கு, விஷாலுக்கு என்ன இருக்கு, மனிதன் படத்துக்கும் விஷாலுக்கும் என்ன இருக்கு? ஏன் அவர் ஒரு பதட்டப்பட்டு உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த பஸ்ஸை அரெஸ்ட் பண்ணி அந்த டிரைவரை ரிமாண்ட் பண்ணி எதுக்கு பண்ணணும், என்ன அவசியம் இருக்கு? அவரோட கெயின் என்ன இருக்கு? இதுல எதுவும் கிடையாது. இது இண்டஸ்ட்ரி டோட்டலா எனக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பதட்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்து இப்போ ஒன்றும் இல்லை, பத்திரிகை நடத்துறோம், தந்தி, தினகரன், தினமலர், இல்லை எல்லா பத்திரிகை நண்பர்களும் இங்க இருக்கீங்க. நாளைக்கு காலையில தந்தின்னு நாம ஒரிஜினல் ஒன்று விடுறோம், கடையில் இன்னொரு தினத்தந்தி ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஒத்துக்க முடியுங்களா? இன்னொருத்தன் அதே பேர்ல ஒரு இதை காப்பி பண்ணி அவன் காப்பி போட்டு வித்துட்டு இருக்கான், நம்மளால ஒத்துக்க முடியுமா? அதை இதே பதட்டம் தான் எல்லா டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே பதட்டம் தான் ஓடிட்டு இருக்கு. எங்களுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, இப்ப பைரசிக்காரங்க அதை வந்து லீகலைஸ் ஆக்கிட்டாங்க கம்ப்ளீட்டா. இப்போ பப்ளிக்கு வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்கிற டவுட் வர்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு முடிவு எடுக்கிறோம், 15 நாள்ல ஒரிஜினல் டிவிடி ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதுக்கான மீட்டிங் என்ன? சரி, எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷனோட பேசணுமா, இல்ல அதுக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோமா? எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா, டோட்டலாவே படம் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எங்களுடைய விஷயத்தை கொண்டு போய் சபையில வச்சு
சார் இந்த மாதிரி பைரசி போடுறாங்கன்னா அது பைரசின்னா காலையில தானே நம்ம பார்த்தோம் டிவிடிலங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. ஈவன் எங்க மெம்பர்ஸ்க்கே இருக்கு. இதுக்கே அவசரமா கூட்டம் போடுறாரு. எதுக்கு விஷால் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ள வராருன்னா அவரு ப்ரொடியூசர், அதனால ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ள வராரு. அந்த கேள்வியே தப்பு இல்லை. ஒரு பைரசி மேட்டருக்கு கொடுத்த மெசேஜ்ல கூட தெளிவா கொடுத்துருக்கு. பைரசி ரிகார்டிங் த பைரசி இஷ்யூ விஷால் ஹஸ் ஆர்கனைஸ்ட் ஃபார் அர்ஜென்ட் பிரஸ் மீட் அட் ஆர்கேவி. இவர் எதுக்கு ப்ரொடியூசர் பண்ண வேண்டிய வேலையை இவர் ஏன் பண்றாரு? ஏன் ஒரு கேள்வி கேட்டா இன்னைக்கு ஒரு ஒரு ரசிகர் கூட, ஒரு விஜய் சார் ரசிகர் கூட, அஜித் சார் ரசிகர் கூட, சூர்யா சார் ரசிகர் கூட ஒரு கடையில விற்கிறாங்க, போயிட்டு கேள்வி கேட்கறாங்க, நம்ம சார்பா கேட்கறாங்க. அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படிங்க நீங்க விற்கலாம், எங்க டிவிடியை எப்படி விற்கலாம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் கேட்கறாங்க. பிரச்சனைகள் வருது, போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஆகுது. அந்த உணர்வு கூட இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு ப்ரொடியூசரா ஒரு நடிகரா எல்லாரும் இருந்துட்டு நம்மளுக்கு வரலன்னா அப்ப எப்பதான் நாம சரியாக போறோம்? கம்ப்ளீட்டா இதோட இது ஒரு படம்னா இப்போ ஒரு மருதுன்னு ஒரு படம் வருது, இல்ல 24 இல்ல தெரியோ, இதுல எத்தனை பேர் இன்வால்வ்டு, எத்தனை பேரோட லைஃப் இன்வால்வ்டு, எவ்வளவு பேரோட ஸ்டேக் உள்ள இருக்கு, எத்தனை பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க, அதுல எவ்வளவு உழைப்பாளர்களுக்கு வந்து அது அந்த படத்துல வந்து வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நாளைக்கு இந்த தொழிலே இல்லை, சரி எல்லாருமே நிறுத்திடுறோங்க, பைரசினால எங்களால தாக்கு பிடிக்க முடியல, இந்த தொழிலே இல்லைன்னா அதை வந்து நம்மளால தாங்கிக்க முடியுமா? இப்ப அந்த சூழ்நிலையில தான் திரைப்படம் இந்த 1.5 வருஷமா இருக்கிற மாதிரி பைரசி எந்த டைம்லயுமே இருந்தது கிடையாது. இந்த 1.5 வருஷம் என்ன ரீசன்னா, நம்ம கவர்மெண்ட்டையோ போலீஸையோ குறை சொல்லல. என் வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் காணாம போகுது, ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கே நான் ரெடி இல்லை. ஆமா, வெள்ளிக்கிழமை படம் காலையில ரிலீஸ் ஆச்சுன்னா ஈவினிங் பைரசி வரத்தானே செய்யணும், நாமளே டியூன் ஆயிட்டோம்னா இப்ப அந்த சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அவரு தானு சார் சொல்லியிருக்கிறது, நாளைக்கு ஏதோ நல்ல முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு மத்தியானம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தானு சார்கிட்ட இருந்து கண்டிப்பா. ஏன்னா அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. தெரியுங்கிற திரைப்படம் வந்து அவருக்கான பாதிப்பும் ஜாஸ்தி. ஸோ அவர் ஒரு நல்ல முடிவா எடுத்து நாளைக்கு வந்து டோட்டல் சினிமா குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை அறிவிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒருவேளை அறிவிப்பு வரலன்னா கண்டிப்பா மறுபடியும் அவரை அணுகுவோம், மறுபடியும் அவர்கிட்ட எங்களுடைய குறைகளை சொல்லுவோம். கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு நல்ல முடிவை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தலைவருங்கிற முறையில். பிளஸ் பாதிக்கப்பட்ட எல்ரட் குமார் சார் இங்கே வந்திருக்காரு. பிளஸ் 24 படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர் அவரும் வந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கான பாதிப்பும் இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு இருந்திருக்குது. எனக்கான பாதிப்பு இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரிக்கும் பாதிப்பு இருக்குது. கோட்டு வந்துருச்சு, பென்சில் வந்துருச்சு, ஒரு படம் விடாமல் வந்துகிட்டு இருக்கு. ஒரே மாலில் தொடர்ந்து 10 மாசத்துல ரிப்போர்ட் கொடுத்த தயாரிப்பாளர்களே 7 படம் வந்து அந்த ஓரியன் மாலில் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு ஃப்ரீயா வந்து பைரசி நடந்துட்டு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் புரியுது. இப்ப இந்த முயற்சியில தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த 4 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு டயர்டான, பட் டயர்டே ஆகாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற விஷால் சாருக்கு ஃபர்ஸ்ட் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் இது அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன விதை வந்து பெருசாகி பத்திரிகையாளர்களுடைய சக நண்பர்களுடைய ஆதரவோட இதுக்கு ஒரு முடிவு இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல நாளைக்கு அமைய போற அரசும் வந்து நம்மளுக்கு நல்ல உறுதுணையா இருந்து அவங்களையும் அப்ரோச் பண்ணி எங்களுடைய குறைபாடுகளை சொல்லி ஒரு நல்ல முடிவை காணணுங்கிறது வேண்டிக்கிறேன். பிளஸ் உங்களுடைய சப்போர்ட் அதில் இருக்கணுங்கிறது ஆண்டோட வேண்டி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து விஷால் சாருக்கு எங்கள் தயாரிப்பாளர் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அவருடைய கோபம் வந்து விஷுவலாக படத்தில் பார்க்குற மாதிரியே தான் இந்த விஷயத்துலையும் இருக்குது. சந்தோஷம், அது எப்பயுமே தொடர்ந்து இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் இவங்களுக்கு கூட ஷேர் பண்ணல இன்னும் ஒரு விஷயம். இப்போ இவங்க எல்லாருமே பைரசி வந்து ஓரியன் மாலில் எடுக்கப்பட்டதாக தான் இது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தகவல். பட் கோர்ட்டு வந்து நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி இது எங்கே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ நேற்று தான் எங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிது. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் அது. என்னென்னா ஒரு படமும் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு வேர்ஷன் ரெடி ஆகும் யூஸ்வலாக. ஸோ கோர்ட்டு வந்து எங்களுக்கு வந்து சென்சாருக்கு நாங்கள் ஒரு வேர்ஷன் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சென்சார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சில இதெல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டியது இருந்தது. சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் ட்ரிம் பண்ணியிருப்போம் அப்படின்னுட்டு.
ஸோ ஒரு 12 மினிட்ஸ் நாங்கள் வந்து அதை ட்ரிம் பண்ணோம். சென்சார் வாங்கின பின்னாடி சில வசனங்கள் நீக்க வேண்டியிருந்தது, சில விஷயங்கள்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. அதை ட்ரிம் பண்ணி ஃபைனலாக திருப்பி சென்சாருக்கு அனுப்பிச்சு தான் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணோம். இது 12 நிமிஷம் நாங்கள் ட்ரிம் பண்ணோம். இந்த 2 வேர்ஷனுக்கு நடுவில் நாங்கள் ஒரு வேர்ஷன் ரெடி பண்ணோம். அந்த வேர்ஷன் வந்து நாங்கள் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதை கியூபுக்கு அனுப்பிச்சு அதை செக் பண்ணிவிட்டு இந்த வேர்ஷன் ஓகேயா அப்படின்னு சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்குறதுக்காக நாங்கள் ஒரு வேர்ஷன் ரெடி பண்ணோம். அது எங்கேயுமே கிடையாது, ஈவன் எங்கள்கிட்டையுமே அந்த வேர்ஷன் ஃபுல்லாக கிடையாது. ஏன்னா அது வந்து ஹார்ட் டிஸ்க் தனியாக இருக்கும். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சவுண்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாமே அங்கே தான் மிக்ஸ் ஆகி அசம்பிள் ஆகிருக்கு. இங்கே வந்திருக்கிற டிவிடி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா இப்போ வந்து நெட்டில் இருக்கிற பைரேட்டட் வெர்ஷனாக இருக்கட்டும், இல்லை பாண்டிச்சேரியில் கேபிளில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இது எல்லாமே சுற்றி பார்த்தா கியூபில் இருந்து போயிருக்கு. எங்களுக்கு மட்டும் ரொம்ப பெக்யூலராக போயிருக்கு. மேபி இவங்க எல்லாருமே ஓரியன் மாலை குறி வச்சு இந்த மாதிரி இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பைரசி பண்ணுற அந்த கும்பல் வந்து நேராக கியூபுக்கே டச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து காலையில் நண்பர்கிட்ட ஷேர் பண்ண அவர் ரொம்ப ஷாக் ஆனார். ஏன்னா கியூப்லலாம் கை வச்சுட்டாங்கன்னா சினிமா எடுக்கிறதே கஷ்டம். ஏன்னா ஒரு டைமுமே நாங்கள் எல்லாமே கியூபில் கொடுத்து தான் வாங்கினோம். ஸோ இப்போ வந்து பைரசி வந்து கியூப் வரைக்கும் வந்துட்டாங்க. இது வந்து திரைத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து. ஸோ நிச்சயமாக வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இதை பார்த்து இதில் வந்து அக்குவேர ஆணிவரா ஆதி மூலம் பார்த்து ஃபுல்லாக லீகலாகவும் சரி தார்மீக அடிப்படையிலையும் சரி மீன் கிரிமினல் ஆக்ஷன்ஸும் சரி எடுத்து ஒரு முடிவுக்கு வரணுன்ட்டு நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதில் பைரசியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடுல மட்டும்தான் இந்த இது இருக்குது. மலையாளமில் கிடையாது, தெலுங்குல கிடையாது, ஹிந்தியில் கிடையாது. மலையாளம் மூவி நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னா கூட ஒரிஜினல் டிவிடி அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பைரசி நடக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய லெவலில் நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்பயாவது நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து பிரிவினை பார்க்காம யார் பெனிஃபிஷியரி, ப்ரொடியூசர் மட்டும் பெனிஃபிட் ஆக போகிறதில்ல. பைரசி நிறுத்துறதுனால ஹோல் இண்டஸ்ட்ரியே பெனிஃபிட் ஆக போகுது. பிரிவினை பார்க்காம எல்லா கிராஃப்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து இதை வந்து ஃபைட் பண்ணணும். விஷால் சார் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அதை ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருக்கு நன்றி. அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாதிரி இந்த பைரசியை நிறுத்துறதுக்கு தயவு செஞ்சு எல்லோரும் ஒன்று சேருவோம். இந்த டைமையும் விட்டுட்டோன்னா இதுக்கப்புறம் வந்து எப்போ நம்ம அதை பண்ண போகிறோன்றது தெரியல. வணக்கம்.